ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். சமீப காலமாகவே நிறைய பேர் வந்துட்டு இந்த 9 கேரட் தங்கனா என்ன, அதை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லா சந்தேகத்துக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பதில் கிடைக்குங்க. தங்கத்தை பற்றி நம்ம பேசும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும். அது எப்போங்களா முன்னாடி காலம், ஆனால் இந்த காலத்தில் வந்து தங்கத்தை நினச்சாவே நமக்கு பயந்தாங்க ஆகுது. ஏன்னா இப்போல்லாம் தாலிக்கு கூட ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டு போகுதுங்க. இன்னமும் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போய் நிற்கும் தெரியல. அப்படி இருந்தாலும் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்துட்டு கோல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்க ஜுவல்லரியாக போட்டாலும் சரி, அல்ல அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஒரு கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எப்போயுமே கோல்டுக்கு வந்து மதிப்பு இருக்குங்க. இந்த மாதிரி கோல்டை வந்துட்டு போடணும், கோல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9 கேரட் கோல்டுனா என்ன, நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த கோல்டை வாங்கலாமா வேண்டாமா, ஏன் இந்த 9 கேரட் கோல்டை நம்ம வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, இப்போ மோஸ்ட்லி நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக இருக்கும்போது நாம் கோல்டு வாங்குறதுக்கு எதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு அதை ஒரு அடகு வச்சு நம்மளால் பணம் பண்ண முடியுமா, இல்லை அதை விற்று பணமாக்க முடியுமா, இந்த பர்பஸுக்காக தான் மெயினாக நம்ம எல்லாருமே கோல்டை வாங்கி வைக்கிறோம். ஸோ அந்த வசதிகள்லாம் இந்த 9 கேரட் தங்கத்தில் இருக்கான்னு சொல்லி 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தங்கத்திலே நமக்கு பல ரகம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் 24 கேரட், 22 கேரட், 18 கேரட், 14 கேரட், 9 கேரட்னு சொல்லிட்டு தங்கத்திலே நமக்கு இத்தனை ரகம் இருக்குது. இப்போ 24 கேரட்னா நமக்கு 99.9% வந்து இதில் கோல்டு இருக்கும். இது வந்து தூய்மையான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 22 கேரட்னா நமக்கு வந்துட்டு 91.6% மட்டுமே கோல்டு இருக்கும். பேலன்ஸ் வந்து நமக்கு வெள்ளி, துத்தநாகம் இந்த மாதிரி பிற உலோகங்கள் வந்து இதில் கலந்துருப்பாங்க. அதே மாதிரி 18 கேரட்டில் வந்து நமக்கு 75% வந்து கோல்டு இருக்கும். மீதி இருக்க பர்சன்டேஜ் 25%ல் வந்து நமக்கு வெள்ளி, துத்தநாகம் இந்த மாதிரி பிற உலோகங்கள் இதுலேயும் கலந்துருப்பாங்க. 14 கேரட்டில் 58.3% மட்டுமே தங்கம் இருக்குங்க. பேலன்ஸில் வந்து பிற உலோகங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது 9 கேரட் கோல்டுங்க. இந்த கோல்டோட ரேட்டு வந்து ஏறினதுக்காக தான் இந்த 9 கேரட் கோல்டே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பிரபலமாயிருக்கு. இதில் மெயினாக நமக்கு 37.5% மட்டும்தாங்க கோல்டு இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு துத்தநாகம், நமக்கு வெள்ளி, அந்த மாதிரி பிற உலோகங்கள் தான் இதில் கலந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு 9 கேரட் கோல்டு வாங்குறீங்கன்னா அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இது 916 ஹால்மார்க்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதீங்க. 916 ஹால்மார்க்குன்னு சொல்கிறது வந்து 22 கேரட் கோல்டுக்கு தான் இந்த 916 ஹால்மார்க்கு. பட் இன்றைக்கி 9 கேரட் கோல்டுனா நமக்கு 375 அப்படின்னு சொல்லிட்டு ஹால்மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம காயின்லாம் வாங்கும்போது நம்ம அதில் கீழே பார்ப்போம்ல 916 ஹால்மார்க் இருக்கா, பிஎஸ்ஐ முத்திரை இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் 9 கேரட்டில் வந்துட்டு ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த 916 ஹால்மார்க் இல்லாமல் 375 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹால்மார்க் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு 37.5% மட்டும்தாங்க கோல்டு இருக்கும். ஆனால் நாம் வந்துட்டு ஒரு நகை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம 9 கேரட் கோல்டுனா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த 9 கேரட் கோல்டை நம்ம எதுக்காக வாங்கலாம், ஏன் இந்த 9 கேரட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய விலை குறைவுங்க. இதனோட விலை வந்துட்டு ரொம்ப கம்மி தாங்க. அதனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்துட்டு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோ எடுக்கிற அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 19, 2025 இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கும்போது 24 கேரட் 1 கிராம் வந்துட்டு 11,141 ரூபாய்க்கு இருந்ததுங்க. 22 கேரட் வந்துட்டு 10,205 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ 9 கேரட் 1 கிராம் பாருங்கள் 4,185 ரூபா தாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு 9 கேரட் கோல்டு வந்துட்டு ரேட்டு கம்மி தாங்க. அதனால் நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு கோல்டை வந்து ஒரு ஆபரணமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு தங்கம், ஒரு குண்டுமணி தங்கமாக நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 9 கேரட் தங்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு பவுன் எடுக்கணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு 33,480 ரூபா தாங்க. அதே 22 கேரட் ஒரு பவுன் நீங்கள் எடுக்கணும்னா 81,640 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 9 கேரட் வந்துட்டு ரேட்டு வந்து கம்மி தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா,
இப்போ இந்த 9 கேரட் தங்கத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதில் மற்ற உலோகங்கள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால, அதாவது நான் இப்போ வந்து இந்த 9 கேரட்டு கோல்டுக்கு வந்து 37.5% தான் இதில் பியூர் கோல்டு இருக்கும். பேலன்ஸ் வந்துட்டு பிற உலோகங்கள் தான் இதில் கலந்துருப்பாங்க. இந்த மாதிரி பிற உலோகங்கள் இதில் கலந்துருந்தனால இது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம தினமும் வந்துட்டு பயன்படுத்துகிற இந்த மோதிரம், செயின், வளையல் இந்த மாதிரி நகைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஏற்றதாகவே இருக்கும். ஏன்னா ஈஸியாக இது வந்து வளைஞ்சு போகாது, கீரல் விழாது. இந்த மாதிரி யூஸ் இதுக்கு இருக்கனால டெய்லி யூசஸ்க்கு இந்த 9 கேரட் தங்கத்தை நம்ம வாங்கலாம். இன்னொரு மெயினான ரீசன் என்னென்னா இது வந்து உறுதியாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு பிற உலோகங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனால் ரொம்ப நுட்பமான ஒரு சிக்கலான டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 கேரட்டில் பண்ண முடியாத டிசைன்கள் எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரீசனால் நாம் வந்துட்டு 9 கேரட் தங்கத்தை வாங்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொன்னேன்னா இதனுடைய ரேட் வந்து ரொம்ப குறைவு. செகண்ட் ரீசன் என்னென்னா இது வந்து ரொம்ப உறுதியாக இருக்குங்க. தேர்டு ரீசன் என்னென்னா ஒரு அழகான டிசைன்ஸ் எல்லாமே இதனால் பண்ண முடியும். ஏன்னா இது உறுதியாக இருக்கும். அதை இப்போ அடுத்து ஏன் இது 9 கேரட் தங்கத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு தங்கத்தை ஒரு முதலீடாக நினைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய குழந்தைங்க இப்போ சின்னதாக இருக்காங்க, சின்ன குழந்தையாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு அவங்க கல்யாணத்துக்கு இல்லைங்க அவங்களுடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் ஒரு கோல்டை சேர்த்துட்டு வரீங்க. அந்த டைமுக்கு அதை நம்ம விற்று பணமாக்கி நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பெண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய கல்யாணத்துக்காக இப்பயே நீங்கள் கோல்டு சேர்த்துறீங்கன்னா இந்த 9 கேரட் தங்கம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டே வராதுங்க. இதை மறுபடியும் இதை நீங்கள் விற்கும்போது இதனுடைய மதிப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்கும். அதனால் இந்த 9 கேரட் தங்கத்தை வந்து நீங்கள் முதலீடாக பார்க்குறீங்கன்னா இது வந்து சரிப்பட்டே வராதுங்க. நீங்கள் ஒரு ஆபரணமாக போடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினா மட்டுமே, அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் காதுலையோ இல்லை கழுத்துலையோ ஒரு குண்டுமணி தங்கமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 22 கேரட் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு இந்த 9 கேரட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்துட்டு தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதில் பிற உலோகங்கள் அதிகமாக கலந்துருக்கனால நமக்கு கோல்டே வந்துட்டு இதில் 37.5% தான். பிற உலோகங்கள் கலந்தனால தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு வெள்ளி கம்மல் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து அதிலெல்லாம் அரிப்பு வந்துடும், அந்த காதிலெல்லாம் அரிப்பு வந்துடும், அவங்களுக்கு வந்து அது சேராது. அதனால தான் நான் சொல்கிறேன் இதில் வந்துட்டு பிற உலோகங்கள் அதிகமாக இருக்கனால ஒவ்வொருத்தருக்கு தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். நிறம் வந்துட்டு மங்க வாய்ப்பு இருக்குங்க. சில சமயம் வந்துட்டு இதில் இருக்க செம்பு, துத்தநாகம் இந்த மாதிரி உலோகங்களால் இதனுடைய நிறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்துட்டு மங்கி போயிடுங்க. மங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நாம் போட்டுட்ருக்க 22 கேரட்டில் வந்துட்டு நமக்கு வந்து 91.6% கோல்டு இருக்குது. பட் இதில் கம்மியாக இருக்கிறதுனால நாம் வந்துட்டு ரெகுலராக வந்து ஒரு கம்மலோ இல்லை செயினோ மோதிரமோ இந்த 9 கேரட்டில் போட்டுட்ருக்கும்போது இதுக்கு இந்த 22 கேரட் கோல்டை பளபளப்பை விட இதில் கம்மியாக தான் இருக்கும். மங்கவும் வாய்ப்பு. இப்போ மெயினான கான்செப்டுக்கு வரலாங்க. இப்போ 9 கேரட் தங்கத்தை நம்மள மாதிரி இருக்க நடுத்தர வர்க்க குடும்பங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் 9 கேரட் கோல்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முதலீட்டுக்காக வாங்குறீங்களா இல்லை உங்களுடைய இப்போ சொந்த யூஸுக்காக வாங்குறீங்களான்னு ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரி இல்லைனா உங்கள் கம்மல் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு டெய்லி யூஸாக நீங்கள் ஒரு கோல்டு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா 9 கேரட் தங்கத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முதலீட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 9 கேரட் தங்கத்தை விட்டுட்டு 22 கேரட் அல்லது 24 கேரட் தங்கம் வாங்குறது தாங்க உங்களுக்கு புத்திசாலித்தனம். இப்போ ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்துட்டு அதிகமாக வந்து இந்த 9 கேரட் தங்கம் வந்துட்டு புழக்கத்தில் இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த தங்கத்தை வந்துட்டு ஒரு முதலீடாக பார்க்காம அவங்களுடைய ரெகுலர் ஜுவல்லரியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 9 கேரட் கோல்டை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு டெய்லி யூஸுக்காகவும் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் வந்துட்டு மெயினாக வந்து ஒரு சேவிங் பர்பஸுக்காகவோ இல்லை முதலீட்டுக்காகவோ நாம் இந்த 22 கேரட் 24 கேரட் கோல்டெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். அவங்க வந்து மெயினாக வந்துட்டு டெய்லி யூஸ்க்காக வாங்குறதுனால 9 கேரட் கோல்டு தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோல்டுலேயே வந்துட்டு நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இப்போ துபாயிலலாம் போயிட்டா ஒவ்வொரு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தாங்க இப்போ எல்லோ கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு கோல்டு ப்ளஸ் செம்பு ப்ளஸ் வெள்ளி இந்த 3 கலந்துருக்கோம். அதனால் அதனுடைய நிறம் வந்துட்டு நமக்கு எல்லோ கலரில் இருக்கும். இதே ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் கோல்டில் வந்துட்டு தங்கம் ப்ளஸ்
பலேடியம் ப்ளஸ் நிக்கல் இந்த 3 சேர்ந்து இருக்கும். அதனால் அதை வந்துட்டு ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோஸ் கோல்டு. இப்போ துபாயிலலாம் வந்துட்டு ரோஸ் கோல்டு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கூட நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருக்கேங்க. ஸோ அதில் வந்துட்டு தங்கம் ப்ளஸ் அதிக அளவு அதில் செம்பு கலந்துருக்கும். அந்த செம்பு கலந்தனால தான் நமக்கு வந்துட்டு அந்த ரோஸ் கோல்டு, அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்துட்டு அந்த கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 9 கேரட் தங்கத்திற்கான உங்களுடைய மொத்த சந்தேகத்திற்கும் பதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.